மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சாயந்தரம் 6:30 மணிக்கு பிறகு நாடு முழுக்க தலைப்புச் செய்தி எக்ஸிட் போல், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸிட் போல் வெளியாகி நரேந்திர மோடி 3வது முறையா பிரதமர் ஆயிடுவாரு, அதுவும் அபார வெற்றி அடைஞ்சிருவாருன்னு சொல்லி இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் எல்லாருமே பாஞ்சி வந்து இப்ப முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மோடிஜிக்கே ஒரு கட்டத்துல நம்பிக்கை இழந்து போயிட்டாரு. அதனாலதான் அவர் போற இடமெல்லாம் வெறுப்பு பேச்சு பிரசாரம் பண்ணாரு. அங்க இருந்து கன்னியாகுமரியில வந்து தியானம் இருக்கிறாரு. இப்படி மோடிஜிக்கே நம்பிக்கை இழந்து போச்சு. ஆனா அவங்களோட கோடி மீடியாக்கள் ஜி எங்க விசுவாசத்தை நீங்க பாருங்க ஜி அப்படின்னு சொல்லி பயங்கரமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த எக்ஸிட் போல் இருக்குல்ல, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புங்கிறது இது வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஒப்புக்கு சப்பா கருத்து கணிப்பு தான். இந்த எக்ஸிட் போல் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை எல்லாம் பொய்யா சொல்லப்பட்டிருக்குது, எக்ஸிட் போல் சொல்லப்பட்ட எல்லாமே எப்படி ஒண்ணுமில்லாம போயிருக்கு அப்படிங்கிறத முழுமையான ஆதாரத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்திய கூட்டணி, அடுத்து இந்திய கூட்டணி தான் இங்க ஆட்சிக்கு தயாராக போறாங்க. அடுத்து ராகுல் காந்தி பிரதமரா இல்ல பிரியங்கா காந்தி பிரதமரா அப்படிங்கிற கட்டத்துக்கு இந்திய கூட்டணி போயிட்டாங்க. அதனாலதான் இந்த எக்ஸிட் போல் சம்பந்தமான விஷயத்துல, இந்த எக்ஸிட் போல் சம்பந்தமா எந்தெந்த டிவி விவாதம் நடத்துவாங்களோ அங்க காங்கிரஸ் நாங்க கலந்துக்க மாட்டோம். ஏன்னா இது ஒண்ணும் இல்லாதது. இதனால டிவியோட டிஆர்பிக்கு வேணா உதவுமே தவிர அது வந்து எந்த ஒரு நடைமுறைக்கு எதுவுமே ஒத்து வராது. ஏன்னா எக்ஸிட் போல், அதாவது தேர்தல் காலத்துல கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது. தேர்தல் 6 மணிக்கு கடைசி கட்ட தேர்தல் முடியுதுங்கும் போது 6:30 மணிக்கு பாஞ்சு வந்து எக்ஸிட் போல வெளியிடுவாங்க. எங்க போய் கருத்து கணிப்பு எடுத்தாங்க? 6 மணிக்கு தான் அங்க தேர்தலே முடியுது. எப்படி இவங்க போய் கருத்து கணிப்பு எடுத்து கடைசியில் காட்ட இவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிடுறது? இந்த கருத்து கணிப்பு இது சேனல்களுடைய டிஆர்பிக்கு உதவும். எல்லாம் வேகமா டிவியை பார்ப்பாங்க, அந்த சேனல் பத்தி பேசுவாங்க, நியூஸ் படிப்பாங்க. இதுக்கு உதவுமே தவிர நடைமுறைக்கு எந்த ஒருமே சாத்தியம் இல்லை. இப்போ எக்ஸிட் போல் சரி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு இந்த எக்ஸிட் போல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் டிவி, நம்ம ரிப்பப்ளிக் டிவி எப்பேற்பட்ட சேனல் தெரியும், நம்ம அர்ணாப் கோசாமி. ரிப்பப்ளிக் டிவி என்ன சொல்றாங்கன்னா, பாஜக 359 இடங்கள்ல ஜெயிச்சிருவாங்களாம். அதாவது லாஸ்டா அவங்க பாஜக வந்து இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சதே 303 தான் அதிகபட்சம். அதுவே பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு. இந்த தடவை 359 இடங்கள்ல பிஜேபி ஜெயிப்பாங்களாம். இந்திய கூட்டணி 154 இடங்கள்ல தான் ஜெயிப்பாங்களாம். அதுக்கடுத்து என்டிடிவி அவங்களுடைய கருத்து கணிப்பு சொல்றாங்க, பிஜேபி 365 இடங்கள்ல ஜெயிப்பாங்களாம். என்டிடிவினால ஒரு காலத்துல நம்பிக்கை இருந்துச்சு. எப்போ அதானி அதோட முழுமையான ஷேரை பெரும்பாங்கான ஷேரை அதானி வாங்கினாரோ அப்பவே அது மேல ஒரு நம்பிக்கை போயிருச்சு. இப்ப என்டிடிவி மிகப்பெரிய விசுவாசத்தை காட்டுறாங்க. 365 இடங்கள்ல பாஜக கூட்டணி ஜெயிக்கும், காங்கிரஸ் கூட்டணி 142 இடங்கள்ல மட்டுமே ஜெயிக்குங்கிறாங்க. அப்புறம் லோக் போல் வந்து இப்ப பிஜேபி வந்து 325ல இருந்து 335 வரைக்கும் ஜெயிக்கும் சொல்றாங்க. இந்தியா நியூஸ் டைனமிக் அவங்க வந்து பிஜேபி 371 இடங்கள்ல, அமித்ஷா சொல்லிட்டு இருக்காருல 370, அந்த அளவுக்கு ஜெயிக்கும் சொல்லி லோக் போல் இந்த கருத்தை சொல்றாங்க. அப்புறம் ஜன்கி பாத் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி 362ல இருந்து 392 வரைக்கும் பிஜேபி ஜெயிச்சிருவாங்க. இந்திய கூட்டணி 141 to 161 தான் ஜெயிப்பாங்க சொல்லி. அப்போ இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு இந்தியா டுடே மட்டும் ஃபைனல் பண்ணி விடல, ஒவ்வொரு மாநிலங்கள் வரைய இந்தியா டுடே சொல்றாங்க. அதுலயுமே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்போ இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதை மோடிஜியே நம்ப மாட்டாரு. இந்த ஆட்டோ மீட்டர்ல சூடு வைப்பாங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இவிஎம் மிஷின்ல சூடு வச்சு இவிஎம் மிஷின்ல என்னவெல்லாம் முறைகேடு பண்ண முடியுமோ அப்படி பண்ணா மட்டும்தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு சாத்தியம். அப்படி ஒரு கருத்து கணிப்புகளை இவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதே கருத்து கணிப்பு டிவி சேனல்கள் 2019 தேர்தலில் என்னெல்லாம் சொன்னாங்க, இதே எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்னெல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா, எல்லாருமே அந்த தேதியில சொன்னது. நியூஸ் 24 வந்து பிஜேபி கூட்டணி 350 இடங்களை ஜெயிப்பான்னு சொன்னாங்க. நியூஸ் 18 வந்து 336 இடங்கள் சொன்னாங்க. டைம்ஸ் நவ் 306ன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஃபைனலா அவங்களோட பிஜேபி ஜெயிச்சது 303 தான். பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணியா பார்த்தோம்னா 352 இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க. அப்ப அன்னைக்கு தேதியில ஓரளவுக்கு நியாயமா அந்த கருத்து சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா, இந்தியா டுடே ஆக்சிஸ் அவங்க தான் ஓரளவுக்கு 365 இடங்கள் சொன்னாங்க. பிஜேபி கூட்டணி 352 இடங்கள். கிட்டத்தட்ட இவங்களுடைய கருத்து கணிப்பு மட்டும்தான் அன்னைக்கு சரியா இருந்துச்சு தவிர மத்த எல்லாரோட கருத்து கணிப்பு ஒன்னு குறைவா இருந்துச்சு இல்ல அதிகமா இருந்துச்சு. அப்போ இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்றது இது வேளாவாத ஒரு கருத்து கணிப்பு. அதனாலதான் காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் அவங்களுடைய ஸ்போக் பர்சன் பவன் கேரா இப்போ ஒரு கருத்து நேத்து சாயந்தரமே அந்த கருத்து சொல்லிட்டாரு. இந்த பிந்தைய கருத்து கணிப்புன்றது 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல.
இதனால டிவி சேனலோட டிஆர்பிக்கு மட்டும்தான் உதவும். அதனால எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பில் யாருமே நாங்க டிவி விவாதத்துக்கு வரமாட்டோம். இந்த டாபிக்ல ஜூன் 4க்கு அப்புறம் நாங்க வரோம். ஜூன் 4க்கு அப்புறம் என்ன வேணாலும் சொல்லி நாங்க வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பில் ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்து இந்த பிந்தைய கருத்து கணிப்பு இது ஒண்ணுமில்லாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. இந்த பிந்தைய கருத்து கணிப்பு எவ்வளவு சூப்பர்ன்றதை நான் ஒரு உதாரணம் சொல்லவா? நம்ம அதிமுக சார்பில் இருந்து நியூஸ் ஜே அவங்களுடைய டிவி சேனல்ல இருந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 தொகுதியில இதுல அதிமுக தனித்து போட்டிட்டது வந்து 33 தொகுதியில அதிமுக தனித்து போட்டிட்டாங்க. இந்த 33ல அதிமுக 24 இடங்கள்ல ஜெயிப்போம், இதுதான் எங்களுடைய எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஜே ஒரு கருத்து வெளியிடுறாங்க. அப்போ இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது இது யாரு வேணாலும் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கலாம். யாரு நீ சொல்ற ஆய்வு சொல்லிட்டு பாப்பா காசா பணமா அப்படிங்கிற கதையில தான் இந்த மாதிரி இது. அதனாலதான் என்டிடிவி என்ன சொல்றாங்க 365 இடங்கள் பிஜேபி ஜெயிப்பண்றாங்க. ரிபப்ளிக் டிவி 359 இடங்கள் சொல்லி யாரு கேட்க போறா, அடிச்சு விடு இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு டிஆர்பி அப்படிங்கிற கதையில அடிச்சு விடுறாங்க. இப்ப இந்த இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல ஓரளவுக்கு நியாயம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி நியூஸ் மட்டும் என்ன சொல்றாங்க, பிஜேபி 242 இடங்கள்ல மட்டும்தான் பிஜேபியோட டோட்டல் கூட்டணியை 242 இடங்கள்ல மட்டுமே ஜெயிக்க முடியும். இந்திய கூட்டணி 264 இடங்கள்ல ஜெயிப்பாங்க, இந்திய கூட்டணியில வெற்றி அடைவாங்க சொல்லி அக்னி நியூஸோட ஒரு கருத்து. அப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லப்படுது. இந்த பிந்தைய கருத்து கணிப்புல எனக்கு என்ன தெரியுமா ஒரு காண்டு, ஆந்திராவுடைய கருத்து கணிப்புன்னு சொல்லி வெளியிட்டாங்க. இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்க 25 நாடாளுமன்ற தொகுதிகள். இந்த 25 நாடாளுமன்ற தொகுதியில 25மே பிஜேபி ஜெயிச்சிருவாங்களாம். அங்க பிஜேபி ஒண்ணுமில்லாத கேஸ். அப்ப 25மே அங்க பிஜேபி ஜெயிச்சிருவாங்களா, 21 to 25 ஜெயிச்சிருவாங்களாம். ஆளக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் அவங்க வந்து 0 தான், அதுக்கு மேல ஜெயிக்க மிஞ்சி போனா ஒரு 4 வருவாங்க அப்படி சொல்லி போனா போதுன்னு ஒரு 4 அள்ளி கொடுக்குறாங்க. 0 to 4 அப்படின்னு ஒரு எழுதி கொடுக்குறாங்க. காங்கிரஸ் வந்து ஒண்ணுமே வர மாட்டாங்களாம். அப்ப இது மூலமா தெரிஞ்சிடும் இவங்க விசுவாசத்துல எந்த அளவுக்கு இவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்கிறது. இது இல்லாம ஆந்திராவில் இப்ப சட்டமன்ற தேர்தல் வேற நடக்குது. அப்ப ஆந்திராவில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மொத்தம் 175 தொகுதிகள். இந்த 175 தொகுதிகள்ல பிஜேபி 161 இடங்கள்ல ஜெயிச்சிருவாங்களாம். 175ல பிஜேபி 161 இடங்கள்ல பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருவாங்களாம். ஆளக்கூடிய கட்சி ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி வந்து வெறும் 14 இடங்கள்ல தான் ஜெயிப்பாங்களாம். அப்ப இதை வச்சு இந்த ஆந்திராவோட ரிசல்ட் வச்சு இந்த பிந்தைய கருத்து கணிப்புகள் இது ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி தமிழ்நாடு ரிசல்ட் சிலர் வெளியிட்டாங்க. தமிழ்நாடு ரிசல்ட் வெளியிட்டா இந்தியா டுடே, நியூஸ் 18 இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டோட ரிசல்ட் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே கூட்டணி இவங்க 33 to 37 வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படியா. அடுத்துதான் வராங்க பிஜேபிக்கு வராங்க. அடுத்து பிஜேபி ஒரு தொகுதியில இருந்து 3 தொகுதி வரைக்கும் பிஜேபி ஜெயிச்சிருவாங்களாம். சரிப்பா பிஜேபி எவ்வளவு ஜெயிக்கின்றியா, அதிமுக எவ்வளவுப்பா, அதிமுக எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அதிமுக ஊர் பேர் தெரியாத கட்சி இல்லையா, அவங்க 0 தான் அப்படின்னு சொல்லி 0 to 2 மிஞ்சி போனா 2 அப்படின்னு ஒரு வாய்ப்பு. அதாவது அதிமுகவை விட பிஜேபி அதிக இடங்கள்ல ஜெயிப்பாங்க, திமுகவுக்கு பிறகு 2வது இடத்துல பிஜேபி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. அதிமுக இது பிஜேபி இங்க ஒண்ணுமே இல்லைன்றதெல்லாம் அண்ணாமலை தேர்தலுக்கு பிறகு இங்க ஆளையே காணா, ஆள் எங்க போனாருன்னு தெரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜக 1 to 3 இடங்கள்ல பாஜக ஜெயிப்பாங்கிறாங்க. அப்போ இதெல்லாமே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில ஒரு கருத்து திணிப்பின் அடிப்படையில தான் இந்த கருத்து கணிப்பு நடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இப்போ இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கருத்து கணிப்பு அதாவது எக்ஸிட் போல்னு ஒன்று வெளியிடுவாங்க, அது பல முறைகள் அவங்க சொன்னதுக்கு மாறா நடந்திருக்குது அல்லது அவங்க சொன்னதுக்கு சுத்தமா நடக்காமலே போயிருக்கு. அதெல்லாம் என்ன எப்பப்பெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி வரலாறுலாம் நம்ம போய் பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு 5 சம்பவங்களை நம்ம சொல்லலாம். முதல்ல 2004 நாடாளுமன்ற தேர்தல். இப்ப 2004 பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே என்ன சொல்றாங்கன்னா வாஜ்பாய் தான் அங்க ஆட்சியை பிடிப்பாரு, வாஜ்பாய் பெரும்பான்மையா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி வாஜ்பாய்க்கு எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா 240ல இருந்து 275 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி தட்டி தூக்கும், வாஜ்பாய் பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாரு அப்படின்னாங்க. ஆனா 2004 ரிசல்ட் என்ன தெரியுமாச்சு, பாஜக கூட்டணி அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி வெறும் 187 இடங்களை மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் உடைய கூட்டணி 216 தொகுதிகளில் ஜெயிச்சு காங்கிரஸ் உடைய கூட்டணி அன்னைக்கு ஆட்சியை பிடிச்சாங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்து 2வது சம்பவம் பாருங்க, 2020 பீகாருடைய சட்டமன்ற தேர்தல். இந்த பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு 2020 எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா தேஜஸ்வி யாதவுடைய கட்சி வந்து அங்க பெரிய அளவுல ஜெயிச்சிருவாங்க இந்த சட்டமன்ற தேர்தல்ல அப்படின்னு சொல்லி எல்லா எக்ஸிட் போலுமே இந்த கதையை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சுன்னா பிஜேபி கூட்டணி தான் அங்க வெற்றி அடைஞ்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அதே மாதிரி 2015 பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு 3 கட்சிகள் கூட்டணி, காங்கிரஸ்,
ஆர்ஜேடி, ஜேடியு இவங்க 3 பேருமே கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை போய் சந்திக்கிறாங்க 2015. ஆனா அன்னைக்கு இருந்த எக்ஸிட் போல் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்புகளுமே பிஜேபி பக்கம் சாஞ்சிச்சு. ஆனா கடைசியில் என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ், ஆர்ஜேடி, ஜேடியு இவங்களுடைய கூட்டணி ஒரு அபார வெற்றி அடைஞ்சாங்க. எந்த அளவுக்கு அபார வெற்றினா 243 தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகார்ல 178 தொகுதிகளை தட்டி தூக்கி ஒரு அபார வெற்றி அடைஞ்சாங்க. அப்ப இந்த எக்ஸிட் போல்ல வெளியிடக்கூடிய கதை எல்லாமே இதெல்லாமே ஒப்புக்கு சப்பான் கேஸ் தான். அதே மாதிரி 2021 மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தல், அன்னைக்கு மேற்கு வங்க தேர்தலில் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்தாங்க. இந்தியா டுடே, ரிப்பப்ளிக், சிஎன்எக்ஸ் இந்த முக்கியமான மீடியாக்கள் வெளியிட்ட கருத்து என்னன்னா பிஜேபி தான் பெரிய அளவுல ஜெயிப்பாங்க. 2021 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி பயங்கரமா ஜெயிச்சிருவாங்க, மம்தா பானர்ஜி ஒண்ணுமே இல்லாம போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னா அன்னைக்கு பிஜேபி வெறும் 77 இடங்கள்ல மட்டுமே வெற்றியேற்று ஒரு படுதோல்வியை சந்திச்சுட்டு போறாங்க. மம்தா பானர்ஜியோட கட்சி 213 இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு அபார வெற்றி அடைறாங்க. அது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, 213 தொகுதிகளை ஜெயிச்சு ஒரு அபார வெற்றி அடைஞ்சாங்க. அங்கேயுமே இந்த மீடியாக்களோட எக்ஸிட் போல் தோத்து போகுது. கடைசியா 5வது ஒரு சம்பவம் பார்த்தோம்னா 2017 உத்தரப்பிரதேசோட சட்டமன்ற தேர்தல். அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே சொன்ன கருத்து என்ன தெரியுமா, உத்தரப்பிரதேசல எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காது, ஒரு தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாக்களுமே எக்ஸிட் போல்ல சொன்னாங்க. ஆனா 2017 ஃபைனலா நடந்தது என்னன்னா பாஜக 403 தொகுதிகள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜக 312 இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு அபார வெற்றி அடைஞ்சாங்க. அப்போ இந்த 5 சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் இந்த எக்ஸிட் போல் வெளியிட்டாங்களோ எப்பவுமே அது நியாயமா வந்ததே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் இஷ்டத்துக்கு அவங்க அடிச்சு விடுறதுதான், எங்கேயுமே களத்துல போய் பெரிய அளவுலாம் போய் சேகரிக்க மாட்டாங்க. அதை வச்சு இவங்களா ஒரு கணக்கை போட்டு வெளியிடுறதுதான் இந்த எக்ஸிட் போல்னு பார்த்தோம்னா 2014 ஒரு அளவுக்கு நியாயமான கருத்துக்கள் வந்துச்சு. காரணம் என்னன்னா 2014 காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது அன்னைக்கு மீடியாக்கள் அவங்களுடைய வேலையை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா நடந்த தேர்தல் எல்லாமே இங்க மீடியாக்கள் கோடி மீடியாக்களா மாறி அங்க பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதன்படி செயல்பட ஆரம்பிச்சதால பிஜேபிக்கு சாதகமான செய்திகளையும் பிஜேபிக்கு சாதகமான கருத்து கணிப்புகளையும் வெளியிட்டதால தான் இப்படி ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வெளியிட்டுக்கிட்டு இன்னைக்கு மோடி வந்து 350 இடங்களை ஜெயிப்பாரு, 390 ஜெயிப்பாரு, இஷ்டத்துக்கு இவங்களை விட்டா போதும். மொத்தமே 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இவங்க விட்டோம்னா 5400 கணக்கு எழுதிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு விசுவாசத்தை காட்டிட்டு இருக்காங்க. அப்போ இப்பேற்பட்ட நேரத்துல தான் ஒரு நியாயமான கருத்துக்கள் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு யோகேந்திர யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் ஆய்வாளர், பல இடங்கள்ல போய் மக்களை சந்திச்சு ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை அவர் எப்பவுமே தெளிவா பேசக்கூடிய ஒரு மனுஷன் யோகேந்திர யாதவ். ஏன்னா யோகேந்திர யாதவ் எந்த ஒரு கருத்து பேசினாலும், அவர் எந்த ஒரு கருத்து கணிப்பு சம்பந்தமா சொன்னாலும் இருக்கக்கூடிய நேஷனல் மீடியாக்கள் அது முக்கியமான செய்தியா போடும். அவ்வளவு துல்லியமா பேசக்கூடிய ஒரு நபர். இந்த யோகேந்திர யாதவ் இப்ப சமீபத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாஜக இந்த 400 பார் 600 பார்லாம் சான்ஸே கிடையாது, 400 இடங்கள்லாம் உங்களுக்கு சாத்தியமே கிடையாது, அது மோடிக்கே தெரியும். பாஜக வேணா 270க்கும் குறைவாக ஜெயிக்க முடியும், 272 மெஜாரிட்டி. அப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் 270 இடங்களுக்கும் குறைவா ஜெயிக்க முடியும் சொல்லி ஆரம்பத்தில் அவரோட கருத்து சொன்னாரு. அதுக்கடுத்து தேர்தல் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் நெருங்கினதுக்கு அப்புறம் யோகேந்திர யாதவ் அடுத்த கருத்து என்ன சொல்றாருன்னா, கரண் தாப்பார் கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, பாஜக 250க்கும் குறைவா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் 270க்கு குறைவானாரு, அதுக்கடுத்து மக்களுடைய சூழலை பார்க்கும்போது 250க்கும் குறைவா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ சமீபத்தில் யோகேந்திர யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, 6ஆம் கட்ட தேர்தல்லாம் பார்த்ததுக்கு பிறகு யோகேந்திர யாதவ் என்ன சொல்றாருன்னா, பாஜக 230க்கும் குறைவா தான் ஜெயிப்பாங்க, அந்த அளவுக்கு தான் கள நிலவரம் இருக்கு. மக்கள், அது குறிப்பா உத்தரப்பிரதேசம், குஜராத் மக்கள் உட்பட பெரிய அளவுல அதிருப்தி இருக்கிறதால 230க்கும் குறைவா தான் பாஜக ஜெயிப்பாங்க. நான் ஆரம்பத்துல 270 சொன்னேன், இன்னைக்கு 230 சொல்றேன். இந்த இடைப்பட்ட 35-40 தொகுதிகள், இந்த தொகுதிகள் இது இந்திய கூட்டணிக்கு சாதகமா போவோம் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்து சொல்றாரு. அப்ப யோகேந்திர யாதவ் கருத்து என்ன அப்படின்னா, இந்த 35-40 தொகுதியில் இந்திய கூட்டணிக்கு போறதால அப்ப 272க்கும் அதிகமா இந்திய கூட்டணி ஜெயிச்சு இந்திய கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற அவருடைய கருத்தை சூசகமா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சிஎஸ்டிஎஸ் அவங்களுடைய கருத்து கணிப்புமே சரி, மக்கள் ஒவ்வொரு டைமே போய் சந்திக்கும் போது மக்கள் பெரிய அளவுல பணவீக்கம் பிரச்சனை, வேலையின்மை பிரச்சனை, விவசாயிகளோட பிரச்சனை சொல்லி பெரிய அளவுல பாஜக மேல அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்டிஎஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு இந்திய கூட்டணியோட மீட்டிங் டெல்லியில நடந்திருக்குது. அந்த மீட்டிங்ல இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் நாளைக்கு அவர் போய் சரண்டர் ஆக போறார் திஹார் ஜெயில. அதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அடிச்சு ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்திய கூட்டணி
295 இடங்களுக்கு மேல நாங்க ஜெயிப்போம், பாஜக 220க்குள்ளே சுருன்றோம், நான் வேணா சொல்றேன், அடிச்சு சொல்லிட்டு போறேன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அடிச்சு இந்த விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருமே அதே சொல்றாரு. இந்திய கூட்டணி 295 பிளஸ் அப்படின்னு சொல்றாரு. 295 இடங்களுக்கு மேல இந்திய கூட்டணி நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. தேஜஸ்வி யாதவ் அவரு சூப்பரா ஒரு வார்த்தை சொன்னாரு. மோடி இந்த 400 பார் உருட்டிட்டு இருந்தார்ல, அந்த உருட்டு தோல்வி அடைஞ்சிச்சு சொல்லி, பாஜக முதல் தோல்வி அவங்களுக்கு சாதகமான மீடியாக்களே இங்க வந்துருச்சு. எந்த ஒரு மீடியாவுமே 400 காட்டல. அப்ப மோடியோட முதல் தோல்வியை அவங்களோட கோடி மீடியாக்களே இங்க ஒத்துக்கிருச்சு. ஆனா இந்திய கூட்டணி 295 இடங்களுக்கு மேல வெற்றி அடைகிறது உறுதி, பாஜக படுதோல்வியை நம்மள சந்திக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் ஒரு அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள், எப்படி நியூஸ் ஜே அதிமுக சேனல் அதிமுக 33க்கு நாங்க 24 ஜெயிப்போம் சொல்லி, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் அவங்களுக்கு சாதகமான கருத்துக்கள் சொல்றதால இறுதி முடிவு மக்களோட முடிவு தான். அந்த மக்களோட முடிவு என்ன வரப்போகுது அப்படிங்கறத தான் நம்ம ஜூன் 4ஆம் தேதி பார்க்க போறோம். கோடி மீடியாக்கள் அதுக்கடுத்து ஓடி போறாங்க அப்படிங்கிறது மட்டுமே உறுதி.